அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வ லா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பக்குமுல்லதீ خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. எல்லா புகழும் அகிலங்கள் அனைத்திற்கும் ஏக இறைவனாகிய தூணின்றி வான் படைத்த அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானதாகும். அவனது சாந்தியும் சமாதானமும் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலமாக்கள், நல்லோர்கள், நாம் நேசிப்போர்கள், நம்மை நேசிப்போர்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. இஸ்லாத்தினுடைய பார்வையில் மரம், தாவரங்கள், மனிதர்கள், மிருகங்கள், எப்படி எல்லா உயிர்களை பற்றிய இஸ்லாத்தினுடைய பார்வை என்ன, அதுதான் தலைப்பு. இதில் இஸ்லாத்தினுடைய பார்வையில் மரம், செடி, கொடி, அதே மாதிரி உயிரினங்கள்னு எடுத்துக்கிட்டால் இதுவும் உயிரினம் தான், மரங்கள், செடி, கொடிகளும். இது இல்லாமல் உயிரினங்கள், கால்நடைகள், இந்த மாதிரி மிருகங்கள், இது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன பேசுது? ஏன்னா இன்றைக்கி ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்லி சில பேசுவாங்க. மனிதர்களுக்கு மேலே மனிதாபிமானம்ங்கிற மாதிரி பேசுவாங்க. இதே மாதிரி மனிதர்களுக்கு எப்படி மனிதாபிமானம் இருக்குதோ அதே மாதிரி உயிரினங்களுக்கு மேலாக நாங்கள் இரக்கம் காட்டணும் இப்படின்னு சொல்லி ஆர்கனைசேஷன்கள்லாம் இருக்குது. ஆனால் முஸ்லீம்களை மக்கள், உலக மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, முஸ்லீம்களுக்கு இரக்கமே கிடையாது. எது கிடைச்சாலும் சாப்பிட்றக்கூடியவங்க, எது கிடைச்சாலும் சரி, ஆடு, மாடு, ஒட்டகம், கோழி, புறா, எதுனாலுமே சாப்பிட்ருவாங்க. இரக்கம் இல்லாதவர்கள் இவர்கள் எதனால் இப்படி சாப்பிட்றாங்க அப்படின்னா, அவர்களுடைய வேதத்தில் இது சம்மந்தமாக எதுவுமே இல்லை இப்படிங்கிற மாதிரி ஒருத்தங்க இருக்கிறாங்க. இன்னொரு கூட்டம் எப்படின்னா, இவர்களுடைய குரானும் ஹதீஸும் என்ன சொல்லுதுன்னா, எல்லாத்தையுமே சாப்பிடலாம், எல்லாத்தையும் சாப்பிட இது என்ன செய்யுது, அவங்களுக்கு வலியுறுத்துது அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுவாங்க. ஆனால் உண்மையாகவே அப்படித்தான் இஸ்லாம் பேசுதா? எந்த மரத்தை கிடைச்சாலும் நீ சாப்பிடு, எந்த உயிரினத்தை நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதா? அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்குற நேரத்தில் இஸ்லாம் இந்த தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, மரம், செடி, கொடிகளுக்கு இஸ்லாம் கொடுக்கக்கூடிய உரிமைகள் என்ன, அதே போல் அதுக்கு மேலாக நாங்கள் கருணை காட்டலாமா? மரம், செடி, கொடிகளுக்கு, மிருகங்களுக்கு கருணை காட்டலாமா? எந்த அளவுக்கு மரத்தை வளர்க்க சொல்லுது இஸ்லாம்? இப்படிங்கிறத பற்றி பெரும்பாலும் பேசப்படுறதில்லை. அப்போது அது சம்மந்தமாக குரான் ஹதீஸில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு நானாக சொல்கிறதில்லை. இப்போ இஸ்லாம் எல்லாத்துக்கு மேலே கருணை காட்ட சொல்லுது அப்படிங்கிறது இல்லாமல், குரான்லேயும் ஹதீஸ்லேயும், அல்லாஹ்வுடைய வேதமான குரானில் அல்லாஹ்வுடைய இறைத்தூதருடைய அந்த வழிமுறைகள், செயல், சொல், செயல் போன்ற விஷயங்களில் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்குங்கிறத மட்டும் நான் என்ன செய்வேன், சொல்லுவேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ இதில் முதலாவதாக மரம், செடி, கொடிகளை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக இந்த மரம், செடி, கொடிகளை நாம் சாப்பிட்றது கொடூரத்தின் காரணமாக இல்லை, எதுனாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற கொடூரத்தின் காரணமாக இல்லை. ஏன்னா இன்றைக்கி மிருகங்களை சாப்பிட்றதெல்லாம் கொடூரம்னு ஆக்கிட்டாங்க. நிறைய குரூப் நீ ஆடு சாப்பிட்ற, கோழி சாப்பிட்ற அப்படின்னா வேகன்லாம் சொல்லி வெஜ்ஜு மட்டும்தான் சாப்பிடுவோம், நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டோம், ஏன்னா அதுக்கு மேலே உள்ள கருணை காரணமாக அப்படின்னு சொல்லி ஆக்கியிருக்காங்க. மரம், செடி, கொடிகளுக்கு இன்னும் வரலை, ஆனால் அதையும் கொடூரம் சொல்லக்கூடிய குரூப் இருக்குது. வேகனில் கூட மரம், செடி, கொடிகளை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிற குரூப்ஸ்லாம் இருக்குது. அந்த அளவுக்கு இல்லை, மிருகத்துக்கு வந்த அளவுக்கு. குரானில் பாருங்கள், சூரா அபசவத்தவல்லான்னு வரக்கூடிய 80வது அத்தியாயத்தினுடைய 24வது வசனம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஃபல் யன்துருல் இன்சானு இலா தஆமிஹி. அல்லாஹ் சொல்கிறான், மனிதன் அவனுடைய உணவை பார்க்க வேண்டாமா அப்படின்னு கேட்குறான். மனிதன் தன்னுடைய உணவை பார்க்க வேண்டாமா, அவனுக்கு தட்டில் இருக்கக்கூடிய சாப்பாடை அவன் பார்க்க வேண்டாமா அப்படின்னா சிந்திச்சு பார்க்க வேண்டாமான்னு அல்லாஹ் கேட்குறான். அவனுக்கு தட்டையில் வரக்கூடிய சாப்பாடை அவன் சிந்திச்சு பார்க்கணும். உணவுக்கு மதிப்பு கொடுக்குது ஃபஸ்ட்டு இஸ்லாம். அது என்ன சாப்பாடாக இருந்தாலும் சரி, வெஜிடேரியனோ நான் வெஜிடேரியனோ, அவனுக்கு தட்டையில் வரக்கூடிய சாப்பாடை அவன் சிந்திச்சு பார்க்கணும் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. எப்படி சிந்திச்சு பார்க்குறது, அது எப்படி வருது அவனுக்கு அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தா இறைவன் அவன் புரிந்து கொள்வான். அதற்காகத்தான் சிந்திக்க சொல்லுது. எப்படி ஒருத்தன் தண்ணி ஊற்றிட்டான், ஒரு மரத்தை விதை வச்சுட்டான் அல்லது மரத்தை நட்டிக்கிட்டு தண்ணி வச்சுட்டான் அப்படின்னா அவன் எதில் எல்லாமே சரியாக பண்ணாலும் கூட அது அல்லாஹ் நாடினா தான் அது வளரும்.
மாம்பழ மரம் வளர்க்குறோம் அப்படின்னா அதில் மாம்பழம் வரணும்னா அல்லாஹ் தான் வர வைக்கணும். நான் டிசைட் பண்ண முடியாது இந்த மரத்தில் ஒரு நாளைக்கு 10 கனி வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதுவுமே பண்ண முடியாது. அல்லாஹ் தான் என்ன செய்கிறான், உங்களுக்கு அந்த விளைச்சல்களை ஏற்படுத்தி உங்களுடைய தட்டுக்கு அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்குறான். அதை மனுஷன் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ முதலாவதாக இஸ்லாம் வந்து அவன் என்ன சாப்பிட்டாலும் சரி கண்டமேனிக்கு முஸ்லீம்கள் சாப்பிட்றது கிடையாது. முதலாவதாக அவன் உணவுக்கு எப்படி உணவு வருதுங்கிறத அவன் சிந்திச்சு பார்க்கணும். அப்போ தான் உணவை அவன் என்ன செய்வான், மதிப்பான். தாவரங்களோ எதையுமே மனிதன் என்ன செய்வான்னா மதிப்பான். இரண்டாவதாக நம்ம சாப்பிட்டு முடித்தோன்னு என்ன செய்வோம், துவா செய்வோம், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுவோம். எதன் காரணமாக, அந்த சாப்பாடை எங்களுக்கு இறைவன் தந்தான், அதுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்போ சும்மா முஸ்லீம்கள் எல்லாத்தையுமே சாப்பிட்றது இல்லை. முதலாவதாக சாப்பிடக்கூடிய உணவு எங்கிருந்து வருதுங்கிறத மனுஷன் சிந்திக்கணும். அதே போல் சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அந்த சாப்பாடுக்கு நாங்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிறது. ஏன்னா இன்றைக்கி முஸ்லீம்கள் முஸ்லீம்களை பற்றி பேசுகிற நேரத்தில் விவசாயங்கள் வந்து முஸ்லீம்கள் மதிக்கிறதில்ல, விவசாயம் செய்கிறத வந்து முஸ்லீம்கள் வந்து தெய்வமாக கருதுறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா பிற மதத்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா இந்த செய்யும் தொழிலே தெய்வம் அப்படிங்கிற மாதிரி விவசாயத்துக்குனே ஒரு நாள் எடுத்து அதுக்கு வந்து கொண்டாடுவாங்க, தமிழ் பண்டிகைன்னு சொல்லி கொண்டாடுவாங்க. ஆனால் முஸ்லீம்கள் வந்து அந்த விவசாயத்தை வந்து தெய்வமாக கருதுறதில்லை. என்ன காரணம், நம்ம சும்மா யோசித்தாலே நமக்கு தெரியும். இப்போது ஒரு கம்பெனியில் நம்ம வேலை பார்க்குறோம், அந்த கம்பெனியில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். உதாரணமாக ஒரு லேப்டாப் இருக்குது. இப்போ லேப்டாப்பில் தான் 10 வருஷமாக வேலை பார்ப்பார், ஏழையாக இருந்திருப்பார். அவர் 10 வருஷமாக அந்த லேப்டாப்பை வச்சு ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. 10 வருஷத்துக்கு பிறகு வீடு இல்லாமல் இருந்தவர் ஒரு வீடு கட்டிட்டாருன்னு வைங்களேன். அந்த வீடு கட்டின உடனே அந்த வீட்டில் இந்த லேப்டாப்பை கொண்டு போய் வச்சு அதுகிட்ட பேசுவாரா, ஒன்றால் தான் நான் வந்து நல்லா இருக்கேன், நீ இல்லாமல் இருந்திருந்தா என் லைஃபே இல்லாமல் இருந்திருக்கும், இப்படிலாம் பேசுவாரா? இல்லை. அந்த கம்பெனியில் சேர்த்து விட்ட மேனேஜர்கிட்ட தான் பேசுவார். மேனேஜரை கூப்பிட்டு அந்த வீட்டு கட்டுறதுக்காக முடிகிற டைமில் அவரை கூப்பிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு புது வீட்டுக்கு அவர்கிட்ட சொல்லுவார், வீடு இல்லாமல் இருந்தேன், உங்களால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு வேலை கிடச்சிது, நீங்கள் வேலை போட்டு தந்தீங்க. இப்படி நான் நன்றி யாருக்கு செலுத்துவார், மேனேஜருக்கு. முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் நன்றி மேனேஜர்களுக்கும் செலுத்துவோம், அவரை அனுப்புனா அல்லாவுக்கும் செலுத்துவோம். ஏன்னா அல்லாஹ் மூலியமாகத்தான் இவர் நமக்கு கிடச்சிருக்காரு, அந்த அவர் மூலமாக எங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறதுனால அல்லாவுக்கு நாங்கள் நன்றி செலுத்துவோம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு பொருளுக்கு மேலாக ஒரு முஸ்லீம்கள் வந்து தெய்வத்தன்மையை ஏற்படுத்த மாட்டாங்க. அதன் காரணமாகத்தான் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விவசாய பண்டிகைகளை கொண்டாடுறதில்லை. செய்யும் தொழிலே தெய்வம்ங்கிறதுலாம் முஸ்லீம்களுக்கு இல்லாததுக்கான காரணம், நாங்கள் விவசாயத்தை மதிக்காமையோ அல்லது அதை வந்து ஒரு கண்டுக்காமையோ இருக்கிறதுனால அல்ல, அது இறைவன் படைச்சிருக்கா அப்படிங்கிறதுனால தான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இஸ்லாம் மரம் செடி கொடிகள் இந்த விவசாயங்களுக்கு ஃபஸ்ட்டு மதிப்பு கொடுக்குது. எந்த அளவுக்கு பாருங்கள், சஹீல் புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எந்த ஒரு முஸ்லீமாவது ஒரு மரத்தை நட்டோ, ஒரு மரத்தை நடுறான் அல்லது விவசாயம் செய்தோ, அந்த விளைச்சலிலிருந்து ஒரு பறவையோ ஒரு மனிதனோ அல்லது ஒரு மிருகமோ எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விளைச்சலிலிருந்தோ மரத்திலிருந்தோ சாப்பிட்டால் அவனுக்கு எப்போது வரை அதனுடைய கூலி கிடைக்கும், இலா யௌமில் கியாமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அவனுக்கு மறுமை நாள் வரை என்ன செய்யும், அதிலிருந்து ஒரு கூலி அவனுக்கு போய்கிட்டே இருக்கும். அவன் மௌத்தானாலும் சரி, எப்படி சதக்குத்துல் ஜாரியா, இன்றைக்கி நம்ம பள்ளிவாசல் கட்டுறோம், சதக்குத்துல் ஜாரியா, கிணறு கட்டுறோம், இதை மாதிரி ஒரு மரத்தை நட்டு அதன் மூலம் ஒருத்தன் பயன்பெறான், நிழலில் ஒதுங்குறான் அப்படின்னாலும் என்ன, அவன் மௌத்தானாலும் சரி மறுமை நாள் வரை அவனுக்கு கூலி வந்து கொண்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். இதில் வந்து மரத்தை வளர்க்குறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வம் ஊட்டுறாங்கன்னு பாருங்கள். சஹீல் முஸ்லீமில் 4050 அதே மாதிரி ஒரு செய்தி, எந்த ஒரு முஸ்லீம் ஒரு தாவரத்தை நட்டு அல்லது விவசாயம் செய்கிறாரோ அதிலிருந்து எந்த ஒரு உயிரினம் சாப்பிட்டாலும் சரி அது அவனுக்கு சதக்கான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி நம்ம சதக்கா கொடுக்குறோமோ அதே மாதிரி ஒரு மரத்தை நீங்கள் சும்மா வைக்கிறீங்க, ஒரு மாம்பழ விதையை அது கொட்டையை போட்டு அதை வந்து தண்ணி ஊற்றி வளர்க்குறீங்க, அது தானாகவே வளர்ந்துடும். அதுக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற அவசியம் இல்லை, அது வளர்றதை பார்க்குறது அவசியம் இல்லை. எப்படியோ வளர்ந்துருச்சுன்னா கூட உங்களுடைய நியத்து என்ன, அந்த மரமாக வளரணும், அவ்வளோதான். அதை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா 10 வருஷத்துக்கு பிறகு அதுலேருந்து மாம்பழத்தை யார் பறித்து சாப்பிட்டாலும் சரி, ஒரு காக்கா வந்து கொத்தி சாப்பிட்டாலும் சரி, அதுலேருந்து உங்களுக்கு என்ன செய்யும், ஒரு கூலி வந்துக்கிட்டு இருக்கும். ஒரு சதக்கா செஞ்ச கூலி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுதுகிறான். இன்னும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு சொல்கிறாங்கன்னா, அதிலிருந்து திருட்டு போனாலும் சரி உங்களுக்கு சதக்கா எழுதப்படும் சொல்கிறாங்க. ஒருத்தன் வந்து திருடிட்டு போயிட்டான், அந்த திருடிட்டு போனாலும் நீங்கள் சதக்கா கொடுத்த நன்மையை அல்லாஹ் உங்களுக்கு தருவான். அதிலிருந்து நாய் சாப்பிட்டாலும் சதக்கான்னு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாய் ஹராம், அந்த நாய் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்டாலும் கூட அதுவும் உங்களுக்கு சதக்காவாக எழுதப்படும். இதில் வந்து
திருட்டுங்கிறது வந்து சதக்காங்கிறதுனால நாம் அப்படியே விட்டுடலாம் அப்படிங்கிறது இல்லை. திருட்டு வந்து கண்டிக்கத்தக்கது, திருடக்கூடாது. ஆனால் ஒருத்தர் ஒரு பழத்தை எடுக்கிறது வந்து தப்பில்லைன்னு சொல்கிறாங்க நபி அவங்க. எப்படி ஒரு நடந்து போகிறீங்க, பசி, ஒரு மாம்பழம் இருக்குது, ஏதாவது ஒரு பழம் இருக்குது, ஒரு ஆரஞ்சோ என்னமோ, அதை ஒன்றை பறித்து சாப்பிட்றதுல தப்பில்லை. நீங்கள் மரம் வளர்க்குறீங்க, ஒருத்தர் ஒரே ஒரு பழத்தை எடுத்துகிட்டு போகிறாருனாலும் அவர் என்ன செய்யக்கூடாது, தடுக்கக்கூடாது. ஏன் தடுக்கக்கூடாது? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முடிச்சுக்கிட்டு தான் போகாதீங்கன்றாங்க நபி அவங்க. சொல்கிறாங்க, ஒரு பழமாக நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க, ஆனால் முடிந்து விட்டு போகாதீங்க. எப்படி பெரிய கட்டை சாக்கு கொண்டு வந்து ரசூலுல்லாஹ் பறிக்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுனால 20-30 பழத்தை பறிச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு பழம் உங்களுக்கு தேவையா சாப்பிட்டு கொள்ளலாம். ஆனால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அதே மாதிரி நீங்கள் மரம் வளர்க்குறீங்க, வேறு யாராவது ஒரே ஒரு பழத்தை எடுத்து போகிறார் அப்படின்னா இவன் திருடுறான்னு சொல்லி அவனை தடுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பழம் அவனுக்காக அல்லாஹ் கொடுத்துருக்குறான். ஒரு பழம் தான், அந்த ஒரு பழமும் நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணி தண்ணி ஊற்றி வர வச்சது இல்லை. அப்போ உங்களுக்கு அல்லாஹ் தருவது போல் அவனுக்கு அல்லாஹ் ஒரு பழத்தை கொடுக்கறது வந்து நீங்கள் தடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கி வந்து நாம் வந்து சோம்பல் படுறோம்ல, ஒரு மரம் வளர்க்குறதுக்கு வந்து சோம்பப்படுவோம். இந்த மரத்தை வளர்த்து இப்போ என்ன கிடைக்க போகுது, ஒரு மிளகு செடியோ அல்லது ஏதோ ஒன்று வளர்க்குறதுக்கு நாம் நினைக்கக்கூடிய நேரத்தில் நிறைய இடைஞ்சல் வரும். இது எதுக்கு இப்போ போட்டு இதுக்கு பக்காலால் வாங்கிட்டு போயிடலாம் இப்படிங்கிற மாதிரி நினப்பெல்லாம் வரும். இதை வளர்த்து இப்போ என்ன வரவும் செய்யாதுங்கிற ஒரு நினப்பு. நம்ம ஊரில் உள்ள செடி இந்த மண்ணில் வளராது, சிலதாக மாதிரி இருக்குது, ஆனால் ட்ரை பண்ணலாம். டபுள் சைடு 50-50 இருக்கக்கூடிய நேரத்தில் ட்ரை பண்ணலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஹதீஸில் முஸ்னத் அஹ்மதில் வர செய்தி, ஒருத்தருடைய கையில் வந்து ஒரு மரம் இருக்கக்கூடிய நிலையில், நபி அவங்க சொல்கிறாங்க, ஒருத்தருடைய கையில் மரம் இருக்கக்கூடிய நிலையில் மறுமை நாள் நிகழ்வதை நீங்கள் பார்த்தால், கையில் செடியை வச்சுருக்கீங்க, மறுமை நாள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்கு மறுமை நாள், அதை நீங்கள் பார்த்தால் அந்த மரத்தை நட்டு வைத்து விட்டு எலும்புங்கள்ன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி மறுமை நாள் வருது, கையில் செடி வச்சுருக்கீங்கன்னாலும் மரத்தை நட்டு வைத்து விட்டு எலும்புங்கள், தூர போட்டுறாதீங்க அப்படின்றாங்க நபி அவங்க. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரத்தை நடுவதில் சம்பந்தமாக அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க. இப்படி வளர்க்கப்பட்டதுனால தான் நபி அவர்களுடைய தோழர்கள் சஹாபாக்கள் எந்த அளவு இருந்தாங்கன்னா, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உங்களுக்கு தெரியும், அவருக்கு வந்து ஒரு 70-80 வயசு ஆகுது. வயசான காலத்தில் மரத்தை வந்து நட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து கூட இருந்த சஹாபாக்கள் வந்து கேட்குறாங்க, உஸ்மானே இந்த மாதிரி வயசான காலத்தில் இப்படி மரம் நட்டுக்கிட்டு எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, இதனால் என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, உலகத்தில் சீர்கெடுத்த நிலையில் நான் மரணிப்பதை விட, உலகத்தை சீர்கெடுத்த நிலையில் நான் வந்து மறுமை நாளை நான் சந்திப்பதை விட உலகத்தை சீர்படுத்திய நிலையில் அல்லாஹ்வை சந்திக்க நான் விரும்புகிறேன் அப்படின்றாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, மரம் நடுவது என்பது உலகத்தை சீர்படுத்துவது அப்படிங்கிற மாதிரி சஹாபாக்கள் புரிஞ்சுருந்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்தளவுக்கு சஹாபாக்களுக்கு சொல்லி புரிய வச்சுருந்தாங்க. அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவங்க வந்து இதே போல் வயசான ஒரு காலத்தில் வந்து ஒரு தென்னை மரம் நடுறாங்க. வயசான காலத்தில் நம்ம ஒரு 20 வயசில் நட்டோம் அப்படின்னா ஒரு 40 வயசில் அது வந்து காய்கெல்லாம் கொடுக்கும், நமக்கு பலன். ஆனால் அவர் வந்து ஒரு 70-80 வயசில் அபூ தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தென்னை மரத்தை நட்டுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வந்து கேட்டாங்க, இதே போல் இந்த மாதிரி நீங்கள் வந்து தென்னை மரம் நடுறீங்களே, இது வந்து வளர்ந்து பலன் தருவதற்கு 20 வருஷம் ஆகும், இதனால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார் பதில், அது எப்போவுமே எனக்கு எதிராக இருக்காது, இந்த தென்னை மரம் எப்போதுமே எனக்கு எதிராக இருக்காது, எனக்கு சார்பாகத்தான் இருக்கும். அது எனக்கு பலன் தந்தாலும் சரி தரலைனாலும் சரி மறுமை நாளில் இந்த மரம் எனக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும், அதனால் நான் நடுறேன் அப்படின்னா. அப்போ அந்த ஒரு மரம் நீங்கள் இப்போது நட்டால் கூட அதனால் உங்களுக்கு பலன் இல்லாவிட்டாலும் அது இன்னொருத்தருக்கு ஏதாவது ஒரு முறையில் நிழலுக்கோ அல்லது பழத்துக்கோ எப்படி அது பயன் தந்தாலும் சதக்கத்துல் ஜாரியாவாக நீங்கள் மரணத்திற்கு பிறகும் உங்களுக்கு ஒரு சதக்கா செய்த நன்மையை, நமக்கு ஏழையாக இருப்போம் இன்றைக்கி சதக்கா செய்கிறதுக்கு நிறைய பேரால் முடியாது, ஒரு மரத்தை நட்டுட்டு போகிறதுல அவ்வளோ சதக்கா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிய முறையை நமக்கு கற்றுத்தந்தாங்க. இதில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சஹாபி அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெரிய பணக்காரர், நமக்கு தெரியும், அவ்வளோ வசதியாக இருந்தவர் வந்து இதே மாதிரி வயசான காலத்தில், இப்போவும் நிறைய வயசானவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க, அன்றைய காலத்தில் அதே போல் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரதியல்லாஹு வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது தாபீன்கள் சொல்கிறாங்க, சஹாபாக்களுடைய மாணவர்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃபை பார்ப்போம், அவர் நல்ல வசதி உள்ளவராக இருந்தார், ஆனாலும் வயசான அந்த காலத்திலும் அவர் என்ன செய்வார்னா அந்த தோட்டத்துக்கு வந்து வெட்டி நீர் பாய்ச்சி கொண்டிருப்பார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தாபீன்கள் வந்து சொல்கிறாங்க.
இதே போல் ஒரு சஹாபி, உங்களுக்கு தெரிஞ்ச சஹாபி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அவரிடத்துல கேட்கப்படுது, அவருடைய மாணவர்கள் கேட்குறாங்க, மனிதாபிமானம்னா என்னன்னு கேட்குறாங்க. மனிதாபிமானம் என்றால் என்ன? அப்போ அபூ ஹுரைரா சொல்கிறாங்க, பதில் சொல்கிறாங்க, மனிதாபிமானம் என்றால் அல்லாஹுவை அஞ்சுவது. முதலாவதாக அல்லாஹுவுக்கு பயப்படுறதே ஒரு மனிதாபிமானம் அப்படின்றாங்க. அல்லாஹுக்கு பயப்படுவது, அறுவடை, விவசாயம் போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்துவது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அதே தான் சொல்கிறாங்க. இப்போ எல்லா சஹாபாக்களும் புரிந்திருந்த விஷயம், இந்த மரம் வளர்ப்பது, விவசாயம் செய்வதெல்லாம் மனிதாபிமானத்தோடு சம்மந்தப்பட்டது, அது மறுமையில் கூலியை ஏற்படுத்தி தரும் என்பதாக சஹாபாக்கள் என்ன செஞ்சுருந்தாங்க, விளங்கி வச்சுருந்தாங்க. அதிகமாக என்ன செஞ்சாங்கன்னா மரத்துக்கு கண்ணியம் செலுத்தக்கூடிய, மரியாதை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதனால தான் நம்ம பார்ப்போம், யுத்த காலத்தில் கூட இப்போ ஒரு 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 நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு ஒரு யுத்தம் நடக்குது, அல்லது ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு யுத்தம் நடக்கக்கூடிய சமயத்தில் கூட மரங்களை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்தோழர்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயம், யுத்த காலத்தில் விவசாய நிலங்களை நாசப்படுத்தக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இதில் முக்கியமாக நபி அவங்க இருந்த இடம் மதீனா. மதீனாவுக்குன்னு தனியாக சிறப்புகளும் உண்டு. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவில் சட்டம் சொன்னாங்க, மதீனாவில் எந்த ஒரு மரமும் வெட்டப்படக்கூடாது. சஹீல் முஸ்லிம்ஸ் 1367 வரக்கூடிய செய்தி. நபி அவங்க சொல்கிறாங்க, இந்த மதீனா பூமியில் யாராவது ஒருவர் மரத்தை வெட்டினால் அல்லாஹ்வுடைய சாபமும் மலக்குமார்களுடைய சாபமும் அவருக்கு ஏற்படும் அப்படின்னு சொன்னாங்க. எல்லா அதிசயம் பார்க்கக்கூடிய நேரத்தில் சஹாபாக்கள் எந்த அளவுக்கு மரம் வளர்ப்பதில், விவசாயம் செய்கிறதுல கவனம் செலுத்தினாங்க. ரெண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு மரத்தை வெட்டக்கூடாதுங்கிறதுல கவனம் செலுத்தினாங்க. ஒரு போருடைய நேரத்தில் கூட மரத்தை வெட்டக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி போர் அப்படின்னு வந்துருச்சுன்னா கூட, ஒரு நாட்டுக்கும் ஒரு ஊருக்கு சண்டை நடந்துச்சுன்னா நாசப்படுத்துறது விவசாய நிலங்களை, அதை எவனுமே பயன்படுத்தக்கூடாதுன்னு சில இந்த மங்கோலியர்கள்லாம் பார்த்தா ஊரை எரிச்சிருவாங்க, தோட்டங்களெல்லாம் எரிச்சிருவாங்க தீ வச்சு. இஸ்லாம் சொல்லுது மரங்களை என்ன செய்யக்கூடாது, தொடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னாங்க, இந்த விவசாய நிலங்களை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில், உங்களுடைய தேவையை தாண்டிய மேலதிகமான தண்ணீரை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, பிறருக்கு தடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. உங்கள் வரப்புக்கு தண்ணீர் வந்துருச்சு, போதுமான அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சு அப்படின்னா, அதுக்கு மேலதிகமாக தண்ணீர் உங்ககிட்ட இருக்குதுன்னா தடுக்காதீங்க, வரப்பை வெட்டி அடுத்தவருக்கு கொடுங்க. அதன் மூலம் அங்கே என்ன செய்யும், புற்பூண்டுகள் வளரும்னு நபி அவங்க சொல்கிறாங்க. ஒரு புற்பூண்டுகளுக்கு கூட நபி அவங்க என்ன செய்கிறாங்க, வளருவதற்கு என்ன செய்கிறாங்க, ஆர்வம் ஊட்டுறாங்க. கடுமையான ஒரு எச்சரிக்கை சஹீல் புகாரில் வருது, 2358 செய்தி. அபூ ஹுரைரா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 பேரை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான் அப்படின்னா பார்க்க மாட்டான் மறுமை நாளில். 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டான், சுத்தப்படுத்த மாட்டான், கடுமையான வேதனை அல்லாஹ் அவர்களுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்றான். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, இந்த தண்ணீரை பற்றி வரக்கூடிய விஷயம். அதில் ஒன்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அதில் ஒருத்தர் யார் அப்படின்னா, வீதியோரத்தில் அவருக்கு தண்ணீர் வசதி இருந்து, அவருக்கு சொந்தமான ஒரு தண்ணீர் வசதி வீதியோரத்தில் இருந்து, அதை அவர் வழிப்போக்கர்களுக்கு கொடுக்காமல் தடுத்தால் அவரை என்ன செய்ய மாட்டான், அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவரை சுத்தப்படுத்த மாட்டான், பாவங்களை மன்னிக்க மாட்டான், அவருக்கு கடுமையான வேதனை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அப்போது மக்களுக்கு உதவி செய்கிறதையும், தண்ணீர் மூலமாக மக்களுக்கு உதவி செய்கிறதையும், ஒரு புற்பூண்டுகள் என்ன செய்யுது, வளருவதற்காக தண்ணீரை தடுப்பது. தண்ணீர் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஹதீஸ்கள். தண்ணீரை எப்படி பயன்படுத்துறது, மக்களுக்கு கொடுக்கறது, மரங்களுக்காக யூஸ் பண்ணுறதுலாம் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது. இந்த 2 ஹதீஸும் போதுமானது. ஒரு மரத்தினுடைய விஷயத்திலையும் தண்ணீரை மனிதர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயத்திலையும் எந்த அளவுக்கு இஸ்லாம் கவனம் செலுத்துது அப்படிங்கிறது. இது அடுத்ததாக மிருகம் சம்பந்தமாக ஜீவகாருண்யம் சொல்லுவாங்க. மிருகத்துக்கு மேலே நாம் என்ன செய்யணும், அதாவது கருணை காட்டணும், இரக்கம் காட்டணும். கால்நடைகளை ஜாஸ்தியாக போற்றி 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 அதை கடவுளாக்குன ஒரு குரூப்பு இருக்குது. இப்போன்னு இல்லை, எந்த நபி காலத்தில் மாட்டை கடவுளாக்குனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில். யார் அது கொண்டு வந்தது, சாமிரின்னு சொல்கிறவர் கொண்டு அந்த மாட்டை கடவுளாக ஆக்கக்கூடிய நிலைமை ஒரு சைடு இருந்துச்சு, இப்போ அது இருக்குது. ரெண்டாவது, இதுக்கு நவீன இது குளறுபடி என்ன அப்படின்னா, இந்த மாட்டை நான் மாடுன்னு இல்லை, ஆடு எதையுமே என்ன செய்யக்கூடாது, கொல்லக்கூடாது, எல்லாமே என்ன உயிர், உங்களை மாதிரி ஒரு உயிர் தான் அப்படின்னு சொல்லி அதை சாப்பிடக்கூடாது, கொல்லக்கூடாது இப்படிங்கிற மாதிரி. இது போய் என்னாச்சுன்னா, மாட்டுக்கு தனி உரிமை கொடுத்து, இந்த யூபியில் இந்த ஏதோ ஒரு ஜூ இருக்குது போல், அந்த ஜூவில் சிங்கங்களுக்கு என்ன கொடுக்கறது இல்லையா, மாட்டுடைய இறைச்சி கொடுக்கறது இல்லை, ஆட்டுடைய இறைச்சி கொடுத்து இப்போ அந்த ஸ்டேட்டில் அந்த நியூஸ் பேப்பரில் பார்த்தேன்,
250 ரூபாய் இருந்த ஆட்டுக்கறி இன்றைக்கி வந்து 1000 சில்லற ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா மாட்டுக்கறி கொடுக்கறதில்ல சிங்கத்துக்கு, ஆட்டுக்கறி மட்டும்தான் அதுக்கு கொடுக்கணும். அப்போ காட்டுக்கு போனால் என்ன பண்ணுறது சிங்கம், அது எது விரும்போ அதை தான் சாப்பிடும். அப்போது முஸ்லீம்கள் அந்த மாதிரி கண்டதையெல்லாம் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை, சரிங்களா? ஆனால் மற்ற மதங்களில் இப்போ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ உதாரணமாக இந்த ஸ்பெயின், மெக்சிகோ, கிரீஸ் இதெல்லாம் வந்து கிறிஸ்தவ நாடுகள். இங்கே வந்து மிருகங்களுக்காக தனியாக ஆர்கனைசேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா மிருகங்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, மிருக வதை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறுவனங்களை வச்சு என்ன செய்வாங்கன்னா அந்த நாட்டில் வந்து மிருகங்களை வந்து பாதுகாப்பாங்க. எதனால் அப்படி செய்கிறாங்கன்னா அந்த மதத்தில் வந்து மிருகங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த உரிமைகள் வந்து இல்லை. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் தேவை கிடையாது. ஏன்னா குர்ஆன் ஹதீஸில் வந்து மிருகங்களை எப்படியெல்லாம் கருணை காட்டணும், அதற்கு என்னெல்லாம் உரிமை இருக்குது அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்தில் உள்ளே இருக்கக்கூடிய விஷயம். தனியாக ஒரு ஆர்கனைசேஷன் போட்டு அதை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிற அளவுக்கு இஸ்லாமில் செய்திகள் இருக்குது. அதுக்காகத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்களோட போகக்கூடிய நேரத்தில் ஒரு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பறவை, கிளியோ அல்லது ஏதோ ஒரு பறவை, அதனுடைய 2 குட்டிகளை வச்சுக்கிட்டு அது வெளியே சாப்பிட்றதுக்காக போயிருக்கு. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த 2 குட்டிகளை எடுத்துட்டாங்க, நல்ல வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. எடுத்தவுடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பார்க்குறாங்க, அந்த பறவை வந்து சத்தம் போட்டுக்கிட்டே சுற்றிக்கிட்டே இருக்குது. சத்தம் போட்டு சுற்றுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இதுக்கு அநியாயம் செஞ்சது யார் அப்படின்னு கேட்டாங்க. இந்த பறவைக்கு அநியாயம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நாங்கள் தான் இந்த 2 குட்டியை எடுத்துட்டோம், அதனால தான் சத்தம் போடுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாதீங்க, அதை அதில் வச்சிருங்க அப்படின்னாங்க. இது வந்து குட்டிகளை நாம் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக அல்ல, அந்த பறவை நமக்கு கண்ணுக்கு தெரிகிற மாதிரி கஷ்டப்படுது அப்படிங்கிறப்போ. இப்போ சில லவ் பேர்ட்ஸ்லாம் இருக்குன்னு வைங்களேன், லவ் பட்ஜீஸ்ன்னு சொல்கிறது, இது வந்து கடையிலேருந்து வாங்கி வளர்க்கலாமானா வளர்க்கலாம். அதை வந்து நான் வாங்கி நான் பறத்தி விட போகிறேன் அப்படின்னா வெளியில் பறத்தி விட்டால் செத்து போயிடும். அது வேறு பறவைகள் வந்து அடித்து சாப்பிட்ரும். அது சாப்பிடக்கூட தெரியாது. சில பறவைகளுக்கு, பூனைகளுக்கெல்லாம் வந்து வெளியில் போய் சாப்பிட தெரியாது, வீட்டில் வச்சு தான் வளர்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தாய் பறவை வந்து கஷ்டப்படுறதை நீங்கள் பார்த்ததுக்கு பிறகும் அதை நீங்கள் வைக்காமல் என்ன செய்யாதீங்க, போகாதீங்க, அதை வச்சுருங்க, அதுக்கு வேதனை கொடுக்காதீங்க. இந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பறவைக்கு மேலே, முஸ்லீம்கள் வந்து எதை கிடைச்சாலும் சாப்பிடுவாங்க, கருணை இரக்கம் இல்லாதவங்கிற அளவுக்கு போயிடக்கூடாது. ஏன்னா இப்போ உதாரணமாக நாயை நாம் சாப்பிட்றதில்ல, பன்றியை சாப்பிட்றதில்ல, அப்படி தானே? எதனால்? அதுக்கு மேலே உள்ள வெறுப்புனாலேயோ அல்லது அது ஹராம்னு சொன்னதுனால நாங்கள் அதை வெறுத்துட்டோம். இப்போ சில பேர் வந்து பன்றிங்கிற பேரை கூட சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஹராம்ல, அதனால் அந்த பேரை கூட உச்சரிக்க, அப்படிலாம் இல்லை. அது சாப்பிடுவதற்கு ஹராம், நாய் சாப்பிடுவதற்கு ஹராம், வீட்டில் தேவையில்லாமல் வளர்ப்பது ஹராம், தேவையோடு இருந்தால் வீட்டில் தோட்டத்துக்காக வளர்த்து கொள்ளலாம். பூனையை வந்து ஹராம்னு சொல்லுவோம், ஆனால் நாய் அளவுக்கு அதை பார்க்குறோமா? இல்லை. பூனையும் சாப்பிட்றதுக்கு ஹராம் தான், நாயும் சாப்பிட்றதுக்கு ஹராம் தான். பூனையை வீட்டுக்குள்ளே வளர்க்கலாம், நாயை தேவையில்லாமல் வளர்க்கக்கூடாது, தேவை இருந்தால் வளர்க்கலாம். அதனால நாங்கள் என்ன செய்கிறோம்னா, வெறுப்பின் காரணமாக இந்த மாடு ஆடெல்லாம் சாப்பிட்றதில்ல, அல்லது மற்ற மதத்தவர்கள் இதை பார்த்து கவலைப்படணும், சங்கடப்படணும், அதுக்காக முஸ்லீம்கள் இந்த மாட்டையும் ஆட்டையும் போட்டு சாப்பிட்றாங்களான்னா அதுக்கும் இல்லை. அப்படி இருந்தது நாயையும் பன்றியை தான் சாப்பிட்ருக்கணும், ஆனால் அதை நாங்கள் விட்டு வச்சுருக்கோம். அப்போ என்ன காரணம்னா, அல்லாஹ் எங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சாப்பிடக்கூடாதுன்னு விதிச்சிருக்கிறதுனால தான். அப்போ இதில் வந்து நாம் பார்க்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், 24 அத்தியாயத்தினுடைய 45 வசனம். அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் எல்லா உயிரினங்களும் நீரிலிருந்து அல்லாஹ் படைத்தான். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களையும் அல்லாஹ் தண்ணியிலிருந்து தான் படைத்தான். அதில் வயிற்றால் ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது, பாம்புகள் அல்லது வேறு மற்ற விஷயங்கள், புழுக்கள். 2 கால்கள் கொண்ட உயிரினங்கள் இருக்கிறது, 4 கால்கள் கொண்ட உயிரினங்கள் இருக்கிறது. குர்ஆன்ல அல்லாஹ் பேசுகிறான், என்னெல்லாம் உயிரினங்கள் இருக்குது எல்லாவற்றையும் நீரிலிருந்து அல்லாஹ் படைத்தான். அப்போ எல்லா உயிரினங்களையும் யார் படைத்தது? அல்லாஹ் தான் படைத்தான். அதனால் அல்லாஹ் நாயை அல்லாஹ் படைக்கலை, பன்றி அல்லாஹ் படைக்கலை, அதனால் கண்ட இடத்துலலாம் அதை கொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. எல்லா அதாவது மிருகங்களுக்கும் அதற்கான உரிமைகளை நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். அதை கண்ணியப்படுத்த வேண்டிய விதத்தில், பாதுகாக்கப்பட வேண்டிய விதத்தில் அதை பாதுகாக்கணும். இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுறேன். ஏன்னா மாடை பற்றி தனியாக ஒரு அத்தியாயமே வச்சிருக்கிற ஒரு வேதம் குர்ஆன், சூரா பக்கரான்னு நமக்கு தெரியும். மாடு, அந்த அத்தியாயத்தினுடைய பேர் மாடு. மாட்டுக்குன்னு ஒரு அத்தியாயமே வச்சு குர்ஆனில் வச்சிருக்கிற ஒரு வேதம் அது இஸ்லாமிய மார்க்கம். அதே போல் சூரா அல் அன்ஆம் அப்படிங்கிற ஒரு அத்தியாயம், அதில் என்ன, கால்நடைகள் என்ற ஒரு அத்தியாயத்தை குர்ஆனில் வச்சிருக்கு.
அது புனிதம்ங்கிறதுனால இல்லை, பக்கரா மாடு புனிதம்ங்கிறதுனால இஸ்லாத்தில் அந்த குரானில் அந்த வார்த்தை இல்லை. அதே மாதிரி கால்நடைகள் புனிதம் அப்படிங்கிறதுனால அந்த வார்த்தை குரானில் இல்லை. அதுக்கான சட்டங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு குரானில். அதில் சூரத்துல் அன்ஆம்ல 6 அத்தியாயத்தினுடைய 38 வசனம் அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் வந்து நடந்து செல்லக்கூடிய உயிரினங்கள், ஊர்ந்து செல்லக்கூடிய உயிரினங்கள் போன்ற உயிரினங்கள் இருக்குது. அதுபோல் 2 ரெக்கைகளை கொண்டு பறக்கக்கூடிய பறவைகளும் இந்த உலகத்தில் இருக்குது. அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்லக்கூடியதை எப்படி சொல்கிறான்னா, அது எல்லாமே உமமுன் அம்சாலுக்கும் சொல்கிறான். அது என்னென்னா, அவைகள் எல்லாமே உங்களை போன்ற ஒரு சமூகங்களே அப்படின்றான். உங்களை மாதிரி மனுஷங்க இருக்கிறீங்களா, அதே மாதிரி அதுவும் ஒரு கம்யூனிட்டி தான். ஒரு ஒரு எறும்பு கூட்டம் அது ஒரு கம்யூனிட்டி, ஒரு பறவை கிளி கூட்டம் இருக்குதா அது ஒரு கம்யூனிட்டி, அது ஒரு சமூகம்னு அல்லாஹ் சொல்கிறான். தனியாக விடப்படக்கூடியதல்ல, அவைகள் எல்லாம் குடும்பமாக, கம்யூனிட்டிகளாக, சமூகமாக வாழக்கூடியது அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த முதல்ல சொன்னது அல்லாஹ் நீரிலிருந்து படைத்தான் எல்லாவற்றையும், அதில் இந்த மிருகங்கள் எல்லாம் அடங்கும். அதே போல் இது எல்லாமே ஒரு உங்களே மாதிரி ஒரு கம்யூனிட்டின்னு சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் மிருகங்களுக்கு குரான் எந்த அளவுக்கு மதிப்பு கொடுக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதில் இன்னொரு வசனத்தை பாருங்கள். சில பாட்டுலாம் தமிழில் வரும், என்ன இந்த எப்படி வரும்னா, இந்த ஆடு மாடுகளுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பாசம் வந்து ரேஷன் கார்டில் கூட சேர்க்கறதுக்கு வந்து இது பண்ணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் 26 அத்தியாயத்தினுடைய 133 வசனம், அல்லாஹ் உங்களுக்கு ஓ அமத்துக்கும் பி அன்ஆமின் ஓ பனீன், அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு யாரையெல்லாம் தந்தான் தெரியுமா, பிள்ளை செல்வங்களையும் பிள்ளைகளையும் அல்லாஹ் தந்திருக்கிறான், கால்நடைகளையும் தந்திருக்கிறான். எப்படி இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா, யார்ட்டையாச்சும் போயிட்டு மாஷால்லா நல்லா இருக்கிறீங்க, 2 பிள்ளை இருக்குது, 2 ஆட்டுக்குட்டியும் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பிள்ளையும் ஆடையும் சேர்க்குறியா அப்படின்னு சொல்லி அப்படி தான் கேட்போம். ஆனால் குரான்ல அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் உங்களுக்கு பிள்ளைகளையும் தந்திருக்கிறான், கால்நடைகளையும் தந்திருக்கிறான். 2ஐயுமே அல்லாஹ் என்ன செய்கிறான், சேர்த்து பேசுகிறான் அந்த வசனத்தில். அப்போ எந்த அளவுக்கு அதுக்கு முக்கியத்துவத்தை இஸ்லாம் கொடுக்குது பாருங்கள். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் சாப்பிடுங்கள், உங்களுடைய கால்நடைகளுக்கும் கொடுங்கள். நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுடைய கால்நடைகளுக்கும் மேய விடுங்க, அதுக்கும் அந்த சாப்பாடை கொடுங்க. 2 நீங்கள் மத்தா அல்லக்கும் வலி அண்ணா ஆமிக்கும், மத்தா அல்லக்கும் வலி அண்ணா ஆமிக்கும் சொல்லி குரானில் வசனங்கள் வரும். இதெல்லாம் எதை சொல்லுதுன்னா, நீங்களும் சாப்பிடுங்கள், உங்களுடைய கால்நடைகளுக்கும் உண்ண கொடுங்கள். இப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 2ஐயுமே சேர்த்து பேசுவான். ஆனால் எதுக்கு இந்த மிருகங்களை அல்லாஹ் படைச்சான்? இந்த மிருகங்களையும் தாவரங்களையும் அல்லாஹ் எதுக்காக படைச்சான்? அல்லாஹ் ஒரு வசனத்தில் சொல்லுவான், அதில் நீங்கள் பயணிப்பதற்காக, ஒட்டகம் இருக்குன்னா அதில் ஏறி பயணிக்கலாம், அதை நீங்கள் சாப்பிடுவதற்காகவும் தான். அல்லாஹ் சாப்பிடுவதற்கும் வச்சிருக்கிறான், பயணிக்கவும் செய்யலாம், அதிலிருந்து நீங்கள் பருகுவதற்காகவும் தான். அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லுவோம், அதில் நீங்கள் என்ன செய்யலாம், பால் கறந்து குடித்து கொள்ளலாம். இந்த 3 விஷயத்துக்காக அல்லாஹ் உங்களுக்கு அதை கட்டுப்படுத்தி தந்திருக்கான். ஒட்டகங்கள் மாடுகள் இதெல்லாம் கட்டுப்படுத்தி அல்லாஹ் கொடுத்துருக்கான், கட்டுப்படுத்தாமல் இல்லை. சிங்கம் புலி இதெல்லாம் வந்து கட்டுப்படுத்த முடியாது மனுஷனால். ஆரம்ப காலம் தொட்டு எத்தனை வருஷம் போனாலும் சிங்கமாக தான் இருக்கும், அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அல்லாஹ் அப்படி தான் சிஸ்டம் வச்சுருக்கிறான். ஆனால் ஆடு மாடுகள் கட்டுப்படும். அதனால தான் நம்ம வந்து ஒரு காரில் ஏறினோன்னா துவா சொல்லுவோம்ல, கார் ஓட்டுறதுக்கு முன்னால் சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா உமா குன்னா லஹு முக்ரினீன். இது எதுக்கு இறங்கப்பட்டது இந்த துவா? ஆரம்ப காலத்தில்னா இந்த ஒட்டகத்தில் பயணிக்கிறதுக்கு இதுக்கு தான் இறக்கப்பட்டது. அதுக்கு வரை நம்ம அந்த வாகனம் அப்படிங்கிறதுனால காருக்கு யூஸ் பண்ணுறோம். அது அந்த அர்த்தம் என்ன? ஓதுறோல்ல சுப்ஹானல்லதி சஹர்லனா ஹாதா, என்ன அர்த்தம்? இதை எங்களுக்கு கட்டுப்படுத்தி தந்த அல்லாஹ் என்ன எப்படிப்பட்டவன்? பரிசுத்தமானவன். இதை எங்களுக்கு அல்லாஹ் கட்டுப்படுத்தி தந்திருக்கிறான். இந்த மிருகங்களை அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன், எங்களால் இதை கட்டுப்படுத்தி இருக்க முடியாதுன்னு சொல்கிறோம். அப்படி நினச்சி தான் காரை எடுக்கணும். உண்மையாக அல்லாஹ் எங்களுக்கு இந்த காரை கட்டுப்பாடு இல்லாமல் எத்தனை பேர் மௌத்தாயிருக்காங்க. அதுதான் அல்லாஹ் எங்களுக்கு இந்த காரை கட்டுப்படுத்தி தந்திருக்கிறாங்கிற மாதிரி ஒரு நினைப்பு வரணும். இது ஆனால் முதலாவதாக இறக்கப்பட்டது விலங்குகள் எங்களுக்கு கட்டுப்படுத்துது அப்படிங்கிறதுக்காக. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒட்டகத்தில் பயணித்து போகிறீங்களா, பாதையில் போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் புற்கள் அதுக்கான சாப்பாடு வந்துருச்சு அப்படின்னா அந்த ஒட்டகம் என்ன செய்யணும், ஒதுங்கும். கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லி ஒதுங்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய ஹக்கை கொடுத்து விடுங்கள். நாங்கள் அதுக்கு சாப்பிட்றதுக்கு அதுக்கு தேவைப்படுதா, அதுக்கான சாப்பாடை நீங்கள் கொடுத்துட்டு பயணிங்க. எனக்கு அவசரமாக போகணும் அப்படிங்கிறதுனால அடித்து என்ன செஞ்சிடாதீங்க, அதுக்கு சாப்பாடை கொடுக்காம பயணிச்சிடாதீங்க. இது காருக்கும் தான். காருக்கும் எல்லா வாகனத்துக்கு என்னெல்லாம் ரசூல் சட்டம் சொல்கிறாங்க அதை வந்து காருக்கும் பொருத்தலாம். கார் போயிட்டுருக்கு, பெட்ரோல் இல்லைன்னா போட்டுடணும். ஸ்பீடாக எனக்கு போய் சேரணும், அங்கே போய் நான் பார்த்துக்கிறேன்னு போயிடக்கூடாது அப்படிங்கிற சட்டங்களை எடுக்கலாம்.
முதலாவதாக சட்டம் ரசூலுல்லாஹி மிருகங்களுக்கு சொல்கிறாங்க, அதுக்கான சாப்பாடு ஹக்கை கொடுத்துருங்க, அதை வந்து வேகமாக ஓட்டிட்டு போயிடாதீங்க. இதே வறுமையான காலம், புற்கள் எதுவுமே இல்லை, பாலைவன காடாக இருந்தால் நபி அவங்க சொல்கிறாங்க வேகமாக அதை கொண்டு போங்க, மெதுவாக அதை கொண்டு போகாதீங்க நபி அவங்க சொல்கிறாங்க. அதே போல் பெண் ஒரு ரசூலுல்லாஹி அவர்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பெண் என்ன செய்கிறாங்க அப்படின்னா தனியாக ஒட்டகத்தில் பயணித்து போகிறாங்க. இது காருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், தனியாக ஒரு பெண் கார் ஓட்டலாம் எல்லா விதமான பாதுகாப்போட. அப்போ இப்போ ஒட்டகத்தில் வந்து ஒரு பெண்மணி பயணித்து போகிறா, அந்த ஒட்டகம் வந்து அவள் சொல்கிறத மாதிரி கேட்க மாட்டேங்குது, அங்கங்கே போகுது மாறி மாறி. அப்போ அந்த பெண் அந்த ஒட்டகத்தை வந்து என்ன செய்கிறாங்கன்னா சபிச்சிடுறாங்க, நாசமாக போ அப்படின்னு சொல்லி சபிச்சிடறாங்க. ரசூலுல்லாஹி அவர்களுக்கு இது வந்து காதில் கேட்டுருச்சு. ரசூலுல்லாஹி சொன்னாங்க நீங்கள் இறங்குங்க அப்படின்னு, ஒட்டகத்துலேருந்து இறங்குங்க, அதில் வச்சுருக்க எல்லா சாமானத்தையும் எல்லாத்தையும் எடுத்துருங்க, ஒட்டகத்தை விட்டுருங்க, அதில் ஏறக்கூடாது, திரும்ப அந்த ஒட்டகத்தில் பயணிக்கக்கூடாது அப்படின்னாங்க. அப்போ ஒரு ஒட்டகத்தை வந்து சபிக்கக்கூடாது, எந்த மிருகத்தையும் என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது அப்படின்னு ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதுவும் காருக்கு எடுத்துக்கலாம். நமக்கு வண்டி ஓட்டுற நேரத்தில் நாசமாக போன கார் இப்போ தான் இந்த வேலை செய்யுமா, பிரேக் பிடிக்க மாட்டேன், இந்த மாதிரி காரை என்ன செய்யக்கூடாது, சபிக்கக்கூடாது. அப்படி சபிச்சா அந்த வாகனத்தை மறுபடி பயன்படுத்தக்கூடாது, அது தடை. நபி அவங்க அந்த கட்டளையை போட்டதுக்கு பிறகு அந்த ஒட்டகம் தனியாகத்தான் போச்சுது. அதை வந்து மற்ற சஹாபாக்கள் கூட அந்த ஒட்டகத்துக்கு பக்கத்தில் போகலை. அந்தளவுக்கு ரசூலுல்லாஹி அவர்கள் அந்த மிருகங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னா அதனுடைய உரிமையையும் கண்ணியத்தையும் கொடுத்தாங்க. அது அறுக்கப்பட வேண்டியது தான், சாப்பாட்டுக்குன்னா அந்த ஒட்டகம் அறுக்கப்பட வேண்டும். ஆனால் அதுக்காக நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அதை போட்டு கொடுமைப்படுத்தக்கூடாது, அதுக்கு தேவையான ஹக்கை நாங்கள் என்ன செய்யணும், கொடுக்கணும் அப்படிங்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுது, கால்நடைகளை நீங்கள் வளர்த்தீங்க அப்படின்னா அதை நல்ல முறையில் வளர்க்கணும், நல்ல முறையில் வளர்க்க முடியலையா வளர்க்கக்கூடாது. சஹீல் அபூதாவுதில் வரக்கூடிய செய்தி 2548, ஒரு ஒட்டகம் வந்து நிற்கிது, ரசூலுல்லாஹி அவங்க நடந்து வர்றாங்க, வயிறு ஒட்டிய நிலையில், அதுக்கு வயிறெல்லாம் ஒட்டி போய் அந்த ஒட்டகம் நிற்கிது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க இத்தகுல்லா, அல்லாஹ்வை நீங்கள் பயந்துக்கோங்க அப்படின்னாங்க. இந்த வாய் பேச முடியாத ஜீவன்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சி கொள்ளுங்கள் நபி அவங்க சொல்கிறாங்க. வாய் பேச முடியாத இந்த ஜீவன்களுடைய விஷயத்தில் அல்லாஹுவை பயந்துக்கோங்க அப்படின்றாங்க. அது சாவ கிடக்கிற ஒட்டகம் தானே, அறுத்து சாப்பிட தானே போகிறோம், அந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனமாக இஸ்லாம் அங்கே நடக்கலை. ரசூலுல்லாஹி அவங்க சொல்கிறாங்க அதுக்கான சாப்பாடை கொடுங்க, அல்லாஹ்வை பயந்துக்கோங்க, வாய் பேச முடியாது, அது கேட்க முடியாது சாப்பாடு, அதனுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க அப்படின்றாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபேமஸான ஒரு ஹதீஸ் தான், சஹீஹ் புகாரில் 3321. ஒரு விபச்சாரம் செய்த ஒரு பெண்மணி ஒரு கிணறுக்கு பக்கத்தில் வரக்கூடிய நேரத்தில் அந்த கிணறை சுற்றி ஒரு நாய் என்ன செய்யுது, நாக்கை தொங்க போட்டுக்கிட்டு கிணத்தை சுற்றி வருது. தாகத்தின் காரணமாக அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க, தன்னுடைய அந்த ஹிஜாப் அதை வந்து என்ன செய்கிறாங்க, கலட்டி கிணத்துல போட்டு தண்ணீரை எடுத்து என்ன செய்கிறாங்க, அந்த நாய்க்கு வந்து கொடுக்குறாங்க. நாய் சாப்பிடக்கூடாது, ஹராமான ஒரு உயிரினம் தான் நாய். அது எங்களுக்கு அவளுக்கு சொந்தமான நாயும் கிடையாது, அவளுக்கும் அந்த நாய்க்கு சம்மந்தமே கிடையாது, அந்த நாயை நாங்கள் சாப்பிட போகிறதும் கிடையாது. அந்த நாய்க்கு இரக்கம் காட்டலாமா? அந்த பெண்மணி இரக்கம் காட்டுறா. இரக்கம் காட்டினதுக்கு பிறகு அந்த நாய் வந்து தண்ணி குடிக்குது. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க அவள் இந்த ஒரு செயல் காரணமாக, நாய்க்கு தண்ணீர் கொடுத்த காரணமாக அவளுடைய எல்லா பாவங்களையும், விபச்சாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணி அவளுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னித்து அவளுக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் கொடுத்தான். பார்த்தீங்களா, உயிரினங்களோடு இஸ்லாம் சொல்லக்கூடிய கருணை, இரக்கம். அதே போல் இன்னொரு மனுஷனும் சஹீஹ் புகாரில் வருது, இன்னொரு மனுஷன் இருக்கிறான், அவனும் வரக்கூடிய நேரத்தில் இதே மாதிரி ஒரு நாய் சுற்றி வருது. அந்த மனிதன் கிணற்றுக்குள்ளே இறங்கி அந்த குஃபுல் சாக்ஸில் வந்து தண்ணீரை பிடிச்சி அந்த நாய்க்கு கொடுக்குறான். அதுக்கு ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க அவன் அந்த செயல் செய்தானே, அந்த செயலுக்கு அல்லாஹ் நன்றி பாராட்டினான். அல்லாஹ் என்ன செய்யறான், அவன் அந்த மனிதனுக்கு நன்றி பாராட்டுறான், தேங்க்ஸ்ன்னு சொல்கிறான். அல்லாஹ் எப்படி, அல்லாஹ் வந்து அல்லாஹ் சமத், அவனுக்கு எந்த தேவையும் கிடையாது, அவன் நன்றி சொல்வதற்கு எந்த அவசியமும் கிடையாது. ஆனாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு என்ன செய்கிறான், நன்றி செலுத்துகிறான், ஒரு நாய்க்கு தண்ணீர் புகட்டியதன் காரணமாக. இதே போல் இன்னொரு செய்தி நமக்கு தெரியும், ஒரு பெண்மணி, நல்ல முஸ்லீமான பெண்மணி, அவள் எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் ஹஜ்ஜு செய்து நோன்பு இப்படி இருந்தாலும் சரி, அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ஒரு தண்டனை. அது எப்போன்னா ரசூலுல்லாஹி அவர்கள் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு வந்து மறுமை நாள் எல்லாம் காட்டப்படுது, சொர்க்கம் நரகம்லாம் காட்டப்படுது. அப்போ காட்டப்படக்கூடிய நேரத்தில் நபி அவர்களுக்கு ஒரு பெண் காட்டப்படுறா. அந்த பெண்ணுக்கு வந்து பக்கத்தில் ஒரு பூனை இருந்து அவளை பரண்டி 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 அவளை வேதனைப்படுத்திக்கிட்டே இருக்கு. அந்த காட்சி ரசூலுல்லாஹி அவர்களுக்கு காட்டப்படுது. நபி அவங்க கேட்டாங்க, இந்த பெண் ஏன் இப்படி வேதனை செய்யப்படுறா? அப்போ ரசூலுல்லாஹி அவர்களுக்கு சொல்லப்பட்டது, அந்த பெண்மணி அந்த பூனையை கட்டி வச்சிருந்தா, அந்த பசியின் காரணமாக அந்த பூனை செத்து போயிடுச்சு, இறந்துருச்சு.
அவள் அதை மேய விடவும் இல்லை, அவளுக்கு அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை. அதனால் அந்த பெண்மணி எவ்வளோ நல்லவளாக இருந்தாலும் சரி, ஒரு பூனையை கொலை செய்த காரணமாக அவளுக்கு சொர்க்கம் என்ன செய்துவிடுது, தடுக்கப்படுது. அவள் நரகவாசியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவளுக்கு நரகத்தை கொடுக்குறான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், என்ன அமல்களை செஞ்சாலும் சரி, இஸ்லாம் வந்து வெறுமனே ஆன்மீகம், இறைவன், கடவுள், நபி இப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த தாவரங்களுடைய விஷயத்திலும் சரி, மரங்கள் இது போன்ற விஷயங்கள்லையும் சரி, மிருகங்களுடைய விஷயத்திலையும் சரி ரொம்ப கவனம் செலுத்துது. உலகத்தினுடைய விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துவதை நம்ம என்ன செய்யலாம், பார்க்கலாம். அதே போல் இந்த அல்லாஹ் நன்றி செலுத்தினான்னு சொல்லி ஒரு செய்தி சொன்னனே, அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நன்றி பாராட்டினான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாரும் கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் இடத்துல, யார் ரசூலுல்லாஹ், ஒரு நாய்க்கு இந்த மாதிரி மிருகங்களுக்கு கருணை காட்டுறதுனால எங்களுக்கு ஏதாவது கூலி உண்டா, எங்களுக்கு மறுமை நாளில் ஏதாவது கூலி உண்டா அப்படின்னு கேட்குறாங்க. நபி அவங்க சொன்னாங்க, ஈரல் உள்ள எந்த உயிரினத்திற்கு நீங்கள் நல்லது செய்தாலும் உங்களுக்கு கூலி உண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈரல் உள்ள எந்த உயிரினத்துக்கு நீங்கள் நல்லது செய்தாலும் அதற்கு கூலி உண்டு. இன்னொரு ஹதீஸில் சஹீல் புகாரியில் 2320 செய்தி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது போல், ஒரு மரம் நட்டு, எந்த ஒரு மனிதன் மரம் நட்டு அதிலிருந்து ஒரு பறவையோ அல்லது ஒரு மனிதனோ ஒரு மிருகமோ சாப்பிட்டால் அது உங்களுக்கு சதக்கா அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்ன செய்தி நம்ம பார்த்தோம். இன்னொரு செய்தி பாருங்கள், சஹீல் முஸ்லீமில் ஒரு முஸ்லீம்களுடைய படையிலிருந்து ஒரு முஸ்லீம் பெண்மணி வந்து கைது செய்யப்பட்டுட்டா. எதிரிகளுடைய தரப்புல இருந்து கைது செஞ்சு கொண்டு போயிட்டாங்க. அப்போது கொண்டு போனதற்கு பிறகு அந்த பெண்மணி எப்படியோ தப்பிச்சு வரணும் முஸ்லீம்களுடைய பக்கத்துக்கு. அப்போது அந்த பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு ஒட்டகத்தை எடுத்துக்கிட்டு ஸ்பீடாக திருப்ப வராங்க, தப்பிச்சு வர்றாங்க. பின்னால் எதிரிகள் வந்து துரத்துறாங்க முஸ்லீம் பெண்மணியை. அப்போ அந்த பெண்மணி ஒரு நியத்து வைக்கிறா. என்ன நியத்து அப்படின்னா, யா அல்லாஹ், எப்படியாவது நான் வந்து தப்பி வந்துட்டேன் அப்படின்னா, உயிர் பொழைச்சி தப்பி வந்துட்டேன் அப்படின்னா, இந்த ஒட்டகத்தை வந்து என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு. ஒட்டகத்தை தான் பயணித்து வாரா ஸ்பீடாக, எதிரிகள் துரத்துறாங்க. அவன் நியத்து வைக்கிறா, எப்படியாவது தப்பிச்சு வந்துட்டேன்னா இந்த ஒட்டகத்தை நான் குர்பானி கொடுக்குறேன் அப்படின்னு. அது சொன்ன உடனே சரியான ஸ்பீடாக ஓடி 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 வேகமாக ஓடி வந்து சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சேர்ந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் இடத்துல வந்து சேர்ந்த உடனே நபி அவங்கள்ட்ட சொன்னாங்க, யார் ரசூலுல்லாஹ், அந்த மாதிரி நான் ஒரு நியத்து வச்சுருந்தேன், இந்த ஒட்டகத்தை நான் வந்து என்ன செய்ய போகிறேன், கூலியாக குர்பானியாக நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நபி அவங்க கேட்டாங்க, அந்த ஒட்டகத்துக்கு நீ என்ன கூலி கொடுத்த அப்படின்னு கேட்டாங்க. அந்த உன்னை காப்பாற்றிட்டு வந்ததே இதுதான், அந்த ஒட்டகம் தான். அந்த ஒட்டகத்துக்கு நீ என்ன கூலி கொடுத்த? நீ தப்பிச்சு வந்ததுக்கு நீ அல்லாஹ்வுக்கு ஒரு கூலி கொடுக்குறேன்னா, உன்னை காப்பாற்றிட்டு வந்த அந்த ஒட்டகத்துக்கு நீ என்ன கூலி கொடுத்தேன்னு கேட்டாங்க. அதை வேண்டான்னாங்க ரசூலுல்லாஹ், அதை குர்பானி கொடுக்காதீங்க, ஏன்னா அது உங்களை காப்பாற்றிச்சு அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா அந்த சட்டத்தை சொல்கிறாங்க. ஒரு மனுஷர் நம்ம இன்றைக்கி எடுத்துட்டா என்ன வந்து முஸ்லீம்கள் வந்து குர்பானி அப்படின்னாலே எல்லாவற்றையும் வெட்டிடுவாங்க, அவங்களுக்கு இந்த இறக்கம் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. குர்பானி வந்து இறக்கம் எல்லாம் வெட்டுறது இல்லை, அது இறக்கத்தையும் தாண்டி சில நேரத்தில் வெட்டுறது, அன்பா பாசமாக வளர்த்துனா சில நேரத்தில் வெட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டுரும். ஒரு மனுஷர் வரார் ரசூலுல்லாஹ் இடத்துல, நல்ல பாசமாக வளர்த்த ஒரு ஒட்டகம், அந்த ஒட்டகத்தையும் கூட்டிகிட்டு வரார், அதை ஒரு குர்பானி கொடுக்கணும் அப்படின்னு நியத்து வச்சுருந்தவர் அதை குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி வர்றார் ரசூலுல்லாஹ் இடத்துல. வந்து சொல்கிறாரு, யார் ரசூலுல்லாஹ், இந்த ஒட்டகத்தை நான் வந்து நான் செஞ்சுட்டேன், சின்ன வயசுலேருந்தே வளர்த்து வந்துட்டேன், ஆனால் இப்போ எனக்கு அதை வெட்டுறதுக்கு மனசு இல்லை. நபி அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, எனக்கு இந்த வெட்டுறதுக்கு மனசு இல்லை, என்ன செய்கிறது? ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கணும், அந்த கடுமையான மனுஷராக இருந்திருந்தா அது என்ன வச்சுனா வெட்டு அவ்வளோதான் அப்படின்னு இருக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துக்கு கூலி கொடுப்பானாக, அல்லாஹ் உன்னுடைய கருணைக்கு என்ன செய்வான், கூலி தருவானாக, வெட்ட வேண்டாம். நாங்கள் உங்களுக்கு தேவையில்லையா, உங்களுக்கு அது பாசமாக அதை இணைஞ்சிட்டிங்களா, நீங்கள் வெட்ட வேண்டாம் நாங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அதனால் எல்லா மிருகங்களையும் வெட்டுவதற்கு என்ன செய்யலை, இஸ்லாம் வந்து ஆர்வம் ஊட்டலை. உங்களுக்கு தேவையாக இருந்தால் வெட்டுங்க, பசியாக இருந்தால் வெட்டுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆடு இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் அதற்கு நீ கருணை காட்டினால் அல்லாஹ் உனக்கு கருணை காட்டுவான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அதே போல் நபியவங்க சஹாபாக்கள்லாம் ஒரு நாள் ஒரு காட்டு பகுதியில் நடந்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் சஹாபாக்கள் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, ஒரு எறும்பு புத்து, ஒரு எறும்புடைய கூட்டம் இருக்கக்கூடிய இடத்த வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா, அவங்களுக்கு அங்கே தங்கணும், அங்கே நடக்கணும். அப்போது அந்த புத்தை வந்து என்ன செஞ்சிட்டாங்கன்னா தீ வச்சு எரிச்சிட்டாங்க. தீ வச்சு எரித்த உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, யார் இந்த எறும்பு புத்தை எரிச்சது அப்படின்னு கேட்டாங்க. அப்போ சஹாபாக்கள் சொன்னாங்க, நாங்கள் தான் எரித்தோம், இங்கே நம்ம தங்கணுமே அதனால் எரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த நெருப்பு வைக்கிறதுக்கு அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, நெருப்பு வைக்காதீங்க. இது வந்து நெருப்பு வைக்கக்கூடாது, மற்ற மாதிரி எப்படி வேணாலும் கொண்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இல்லை.
நெருப்பு வச்சதுனால நபி அவங்க அதை சொல்கிறாங்க, நெருப்பு வைக்காதீங்க. ஏன்னா இன்னொரு ஹதீஸில் பார்க்கலாம், அதாவது தலாயில் நுபுவாங்கிற ஒரு கிதாபில் வருது. அதில் ஒரு செய்தி வருது என்ன அப்படின்னா, ஒரு நபியை வந்து ஒரு எறும்பு கடிச்சிருச்சு. ஒரு நபி, எந்த நபின்னு சொல்லலை, ஒரு நபின்னு வருது. ஒரு நபியை வந்து ஒரு எறும்பு கடித்து விட்டது. அவர் வந்து என்ன செஞ்சிட்டார்னா, இதே மாதிரி ஒட்டுமொத்த எறும்பு புத்தையும் வந்து தீ வச்சு எரிச்சிட்டார். அப்போ அல்லாஹ் அவர் அந்த நபி இடத்துல கேட்டால், உன்னை வந்து எத்தனை எறும்பு கடிச்சிது? ஒரு எறும்பு. ஒரு எறும்பு கடித்ததற்காக அல்லாஹுவை தஸ்பீஹ் செய்யக்கூடிய ஒட்டுமொத்த எறும்பு சமூகத்தையும் அழித்து விட்டாயே அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான் அந்த நபிகிட்ட. எப்படி ஒரு எறும்பு கடிச்சதுனால ஒரு எறும்பு கொள்வது தப்பு இல்லை. ஒரு கொசு வந்து இருக்குது, அதை அடித்து கொள்வது, எறும்பு வந்து இருந்தோன்னா அதை கொள்வது தப்பு கிடையாது. அல்லது வீட்டுக்குள்ளே ஏதாவது உங்களை பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்குது, அதை ஒழிச்சு கட்டுறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனால் தேவையில்லாமல் ஒரு காட்டுக்குள்ளே போய் அது ஒரு எறும்பு கடிச்சதுனால ஒட்டுமொத்த எறும்பு கூட்டத்தையும் அழிக்கக்கூடாது. அல்லாஹ் கேட்குறா, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எறும்பு புத்தையும் நீங்கள் என்ன செய்யுங்க, அழிச்சிட்டிங்களே, இது தப்பு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நபிக்கு சொன்னான் என்பதாக ஒரு சரியான ஹதீஸ் வருது. அதே போல் பாருங்கள், இதில் வந்து இன்னும் சில ஹதீஸ்கள்லாம் ஆதாரம் எடுக்கலை, ஆதாரபூர்வமான செய்திகள். ஒரு நாள் வந்து இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து ஒரு பாதையாக நடந்து வந்தக்கூடிய நேரத்தில் இந்த கோழியை வந்து கட்டி என்ன செய்கிறாங்கன்னா, அந்த சின்ன பசங்கள்லாம் வந்து அம்பு இது ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த அம்பை இது சண்டை போட்டுலாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது. அப்போ இதில் வந்து ஒரு கோழியை கட்டி வச்சு அம்பால் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. கோழி என்ன சாப்பிடக்கூடிய பிராணி தானே, அது செத்தா சாப்பிட்ற வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி கட்டி வச்சு எழுதிருக்காங்க. அப்போ இப்னு உமர் வந்த உடனே எல்லோரும் ஓட்டம், சின்ன பசங்கள்லாம் ஓடிட்டாங்க. இப்போ இப்னு உமர் சொல்கிறாங்க, யார் இந்த வேலையை செஞ்சதுன்னு கேட்டாங்க. இந்த வேலை செஞ்சது யார்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி செய்பவர்களை சபித்தார்கள், இப்படி செய்ய வேண்டாம்னாங்க. அதுக்கு பிறகு அந்த பசங்களையெல்லாம் கூப்பிட்டு, அவங்க வாப்பாவெல்லாம் கூப்பிட்டு இப்னு உமர் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லி உங்கள் பசங்களுக்கு என்ன செய்யுங்க, சொல்லி கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்னு உமர் அவர்கள் சொல்லி அனுப்புனாங்க. அதே போல் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய ஹதீஸில் வரும், மிருகங்களுடைய கன்னங்களில் அறையக்கூடாது. இன்றைக்கி சில பேர் வந்து இந்த மாட்டுடைய கன்னத்துலலாம் அடிப்பாங்க, ஆட்டுடைய கன்னத்தில், ஒட்டகத்துடைய கன்னத்தில், ரசூலுல்லாஹ் கன்னத்தில் அறையக்கூடாதுன்னு நபி அவங்க சொன்னாங்க. அதே போல் அடையாளம் இடுவது, ஒரு ஆட்டுக்கோ எதுக்கோ வந்து அடையாளம் இடலாம், காதுகள் அந்த மாதிரி பகுதிகளில் ஒரு அடையாளம் இடலாம் நம்ம அடையாளத்துக்காக. ஆனால் நபி அவங்க சொன்னாங்க, முகத்தில் என்ன செய்யாதீங்க, மிருகங்களுடைய முகத்தில் அடையாளம் இடாதீங்க, கன்னத்தில் அடிக்கக்கூடாது, அதனுடைய முகத்தில் வந்து அடையாளம் இடக்கூடாது அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. அதே போல் பொறுமையை வந்து இழக்க வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுமையை இழக்க வைப்பது போல் மிருகங்களோட நடக்கக்கூடாது. ஒரு சாப்பாடை கொண்டு போய் நீட்டிக்கிட்டு என்னது இப்படி விளையாடுறது, வா இப்போ இங்கே அங்கே வா, இப்படி என்ன செய்யக்கூடாது, பொறுமையை சோதிக்கிற மாதிரி மிருகங்களோடு எந்த அளவு பாருங்களேன். வெறுமனே நாம் வந்து மிருகங்களோட நடக்கிற, மிருகங்கள்னு எடுத்துக்கிட்டாலே முஸ்லீம்களுக்கு தெரிஞ்சது என்ன, அக்கீகா கொடுக்கறது, குர்பானி கொடுக்கறது ஹஜ்ஜிக்கு, இது தவிர வேறு தெரியாது. நமக்கு இன்னொன்று தெரியும் என்னென்னா, அந்த மிருகங்களை வெட்டக்கூடிய நேரத்தில், குர்பானி கொடுக்கக்கூடிய நேரத்தில் கத்தி என்ன செய்வோம், அதுக்கு கண்ணுக்கு முன்னால் வச்சு கூர்மைப்படுத்தக்கூடாது. நபி அவங்க சொன்னாங்க. நபி ஒரு மனிதர் அந்த மாதிரி என்ன செய்கிறாரு, மிருகத்தை கட்டி வச்சுக்கிட்டு கத்தியை வந்து கூர்மைப்படுத்துகிறார். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சுருக்கணும், வெட்ட தானே போகிற, என்ன வேணா செய் அப்படின்னு விட்டாங்களா? இல்லை. நபி அவங்க சொன்னாங்க, அந்த மிருகத்துக்கு வந்து நீ 2 மௌத்தை கொடுக்குறியான்னு கேட்டாங்க. 2 வாட்டி அதை சாவடிக்கிறியா, ஒன்று அதை பார்க்க வச்சு அதை கூர்மைப்படுத்துகிற, அது ஒரு சாவு அதுக்கு, 2வது உண்மையாக அதை அறுத்து கொள்ளுற, இப்படி 2 மவுத்து அதுக்கு கொடுக்குறியா, முதல்லையே நீ என்ன செய்யக்கூடாதா, தனியாக அதை வந்து கூர்மையாக்கியிருக்க கூடாதா நபி அவங்க கேட்குறாங்க. அந்த அளவுக்கு கத்தியை கூர்மையாக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு தெரியாமல் கூர்மையாக்கணும். அதை கட்டி வைத்து விட்டு கழுத்தை அறுத்ததற்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதுக்கு ராகத்தை கொடுங்க, அதை கட்டியே வச்சுருக்காதீங்க, கலத்தி விடுங்க, அது ரூஹு போகக்கூடிய நேரத்தில் அதை கலட்டி விடுங்க. இன்றைக்கி நிறைய சயின்ஸ்லாம் என்ன சொல்லுது, அந்த கழுத்தினுடைய ஒரு பகுதியை அறுத்துட்டோம் அப்படின்னா வலியை வந்து அதுக்கு வந்து தெரியாது. ஹலாலான முறையில் வெட்டக்கூடிய நேரத்தில் அது கழுத்தை முழுசாக வெட்டாமல் அதுக்கான அந்த நரம்புகளை வெட்டிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து வலி உணராது, வெறுமனே ரத்தம் வெளியேறதுனால துடிக்குது அப்படின்னு சொல்லி விஞ்ஞான விளக்கங்கள் கொடுக்குறாங்க. என்னவோ அல்லாஹு ஆலம், அல்லாஹ் வந்து ஒரு முறையை வச்சிருக்கிறான் அப்படின்னா அது நல்ல முறையாகத்தான் இருக்கும். மிருகங்களை வந்து கொடுமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு வழிமுறையை வைத்திருக்க மாட்டான். அந்த நம்பிக்கையிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய குர்பானி கொடுக்கறதுக்கு நமக்கு ஆர்வம் ஊட்டுனாங்க. அடிப்படையில் தான் அதை நாங்கள் அறுக்கிறோமே தவிர இந்த வன்முறைக்காகவோ அல்லது அதுக்கு மேலே உள்ள வெறுப்புலையோ அதுக்காக நாங்கள் என்ன செய்யலை, முஸ்லீம்கள் அதை செய்யலை அப்படிங்கிறத நாம் வந்து விளங்கிக் கொள்ளணும். இது அல்லாமல் இந்த தாவரங்களுடைய விஷயத்துலையும் சரி, மிருகங்களுடைய விஷயத்துலையும் சரி, இவ்வளவு பேசிய இஸ்லாம் வந்து முஸ்லீம், அதாவது மனிதர்களுடைய விஷயத்தில் எவ்வளோ பேசும்.
மனிதர்களை வந்து இன்னைக்கு முஸ்லீம்கள் எங்கே கண்டாலும் கொல்லுங்கங்கிற அளவுக்கு பேசுகிறாங்கல்ல. அப்போ இந்த தாவரங்கள், மிருகங்கள், சின்ன சின்ன உயிர்களுடைய விஷயத்தில் நபி அவங்க எந்த அளவுக்கு கவனம் செலுத்தியிருக்காங்கன்னா மனிதர்களுடைய உயிர்களுடைய விஷயத்தில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்தும்ங்கிறத நம்ம சிந்திக்கணும். உதாரணமாக ஒரு சில ஹதீஸ்கள் நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய யாருடைய அண்டை வீட்டுக்காரர் தன்னுடைய வீட்டிலுடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறலையா அவர் முஸ்லீம் இல்லை. வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் வல்லாஹி லா யுமின் சொன்னாங்க. வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக அவன் முஸ்லீமே இல்லைன்னாங்க. யார்? அண்டை வீட்டுக்காரன் நம்மளால் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து முஸ்லீமே இல்லைன்னு நபி அவங்க 3 முறை சொன்னாங்க. அதே போல் நபி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரர் ஒருத்தர் இருக்கிறார் அப்படின்னா உங்களுடைய சமையலில் கொஞ்சம் தண்ணியை அதிகமாக ஊற்றிக்கோங்க, குழம்பு ஜாஸ்தியாக வச்சுக்கோங்க. எதுக்கு? அவர் எப்படி எந்த நிலையில் இருக்காருன்னு தெரியாது. வறுமையில் இருப்பார், சில நேரங்களில் உடம்பு சரியில்லாமல் இருப்பார், கொஞ்சம் அதிகமாக ஊற்றி பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னாங்க. முஸ்லீமுக்குன்னு இல்லை, அண்டை வீட்டுக்காரர் யாராக இருந்தாலும் சரி, அவர் நான் முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவருக்கு கொடுங்கன்னு நபி அவங்க சொன்னாங்க. இன்னும் எந்த அளவுக்கு நபி அவங்க வந்து தொழக்கூடிய நேரத்தில் பேரை என்ன செய்வார்? தோளில் வந்து உட்காந்துருவார். சுஜூதில் இருப்பாங்க, தோளில் வந்து உட்காந்துருவார். எனக்கு ஆன்மீகம் தான் முக்கியம்னு சொல்லி நபி அவங்க எந்திரிச்சாங்களா? இல்லை, நபி அவங்க அப்படியே இருக்கிறாங்க சஜிதால. பின்னால் இருந்த சஹாபாக்கள் நினைக்கிறாங்க ஒருவேளை என்னாச்சு மூத்தாயிட்டாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு சஜிதால இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு எந்திரிக்கிறாங்க. பேரன் எந்திரிச்சு போனதுக்கு பிறகு நபி அவங்க சொல்கிறாங்க, என் பேரன் வந்து உட்கார்ந்துருந்தாரு, அவர் விரட்டுறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னா. அதே போல் நபி அவங்க குத்துபா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, ஒரு பிள்ளை வந்து ஓடுது, பேர பிள்ளை. அதை தூக்கி வச்சுட்டு மிம்பரில் உட்காந்து வச்சுட்டு குத்துபா பேசுகிறாங்க. இன்னும் பாருங்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் தொழுறாங்க, தொழக்கூடிய நேரத்தில் வேகமாக தொழுகையை முடிச்சுட்டாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ் இந்த மாதிரி வேகமாக முடிச்சது இல்லையே, நீங்கள் ஏன் முடிச்சிங்கன்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, பின்னால் பிள்ளைங்க அழுற சத்தம் கேட்குதுனாங்க. பின்னால் பிள்ளைகள் அழக்கூடிய சத்தம் எனக்கு கேட்குது. அந்த பிள்ளைகள் அழுறதுனால அவங்க உம்மா என்ன செய்வாங்க? வேதனைப்பட்டுருவாங்கல்ல. பிள்ளை அழுதே, தொழுகை வந்து நீட்டப்படுதேன்னு சொல்லி தாய் வேதனைப்பட்டுருவாங்கங்கிறதுனால நான் தொழுகையை சுருக்கிக்கிட்டேன்றாங்க. மார்க்கத்துடைய அமல்களை வந்து மனிதாபிமானத்தின் காரணமாக நபி அவங்க சுருக்குறாங்க. ஒரு ஜும்மா நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு ஜும்மா தொழுகை சொல்லப்பட்டுருச்சு, எதிர்த்தாப்பில் ஒரு வீடு எரியுதுன்னா அந்த எரியிறதுல தான் உங்களுக்கு அமல் இருக்குது. அந்த எரியிற வீட்டில் உள்ளவங்களை காப்பாற்றுறது தான் என்ன இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தரதே தவிர, ஜும்மாவில் தொழுதுகிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் எவன் எரிஞ்சு செத்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறது இஸ்லாம் அல்ல. இதுக்கும் இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மார்க்கம் இஸ்லாம்னு இருக்காதீங்க, மனிதாபிமானத்துக்கு ஹியூமனிட்டிக்கு வாங்க அப்படின்னு. ஹியூமனிட்டி இஸ்லாத்துக்கு உள்ளே தான் இருக்குது. அந்த அளவுக்கு இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்யுது? எல்லா ஜீவ காருண்யம் சொன்னால் மிருகங்கள் மட்டுமல்ல, தாவரங்களையும் சரி, மனித உரிமைகளையும் சரி. இன்னொரு ஒரே ஒரு செய்தி பாருங்கள், கடைசியாக ஒரு செய்தி. ஒரு போர், இந்த மக்கா வெற்றிலாம் முடிஞ்சு ஒரு போர்க்களம், ஒரு பனு ஜதீமான்னு நினைக்கிறேன், அந்த இடத்துக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு படை அனுப்புகிறாங்க. மக்கா வெற்றிலாம் முடிஞ்சிச்சு, மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரசராக இருக்கிறாங்க. அப்போ அந்த படைக்கு வந்து ஹாலித் இப்னு வலீத் போன்ற சஹாபாக்கள் எல்லாம் அனுப்பிட்டாங்க. அனுப்பின உடனே அங்கே ஒரு கூட்டம், இஸ்லாத்துக்கு எதிராக வேலை செஞ்சுட்டு இருந்த கூட்டம், அங்கே இருக்கிற எல்லாருக்கும் மரண தண்டனை கொடுக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பிட்டாங்க. அங்கே எல்லா மக்களையும் கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணதுக்கு பிறகு அதில் ஒரே ஒரு இளைஞர் வாலிபமான இளைஞர், அந்த இளைஞரை கைது பண்ணிட்டாங்க. அவருக்கு தண்டனை கொடுக்க போகிறாங்க. அவர் சொல்கிறாரு, இந்த முகமதே, நான் வந்து இந்த ஊர்க்காரன் கிடையாது, நீங்கள் இந்த ஊர்க்காரங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு வந்திருக்கீங்க. ஆனால் நபி அவங்க அந்த இடத்துல இல்லை. அவர் வந்து ஹாலித் போன்ற பெரும் சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறார், நீங்கள் வந்து இங்கே வந்து தண்டனை கொடுக்க வந்துட்டீங்க, ஆனால் நான் இந்த ஊர்க்காரன் கிடையாது. நான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை என்ன செய்கிறேன், விரும்புகிறேன். அவளை பார்க்குறதுக்காக பின்தொடர்ந்து வந்ததில் மாட்டிக்கிட்டேன். ஒரு பெண்ணை அவர் விரும்புகிறாரு, அவர் 2 பேருமே காஃபிர், அந்த பெண்ணும் காஃபிர், இவரும் காஃபிர். அவர் சொல்கிறார், நான் வேறு ஊருக்காரன், நான் நடந்து வந்ததில் மாட்டிக்கிட்டேன், என்னை விட்டுருங்கன்றார். அவங்க சொல்கிறாங்க, இல்லை விட மாட்டோம். முஸ்லீம்கள் சொல்கிறாங்க, நாங்கள் விட மாட்டோம். யார் அந்த பெண் சொல்லு அப்படின்னு. அப்போ அந்த பெண்மணி அழைத்து படுறாங்க. அந்த பெண்மணி அழைத்து வந்தப்பட்ட உடனே இவர் சொல்கிறாரு, அவங்கள நான் பார்த்துக்கிறேன், ஒரு வாட்டி பார்த்துக்கிறேன், பார்த்ததுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்றாங்க. அப்போ பார்த்த உடனே என்ன செய்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் வந்து இந்த ஆளை வந்து கொலை செஞ்சிடறாங்க. அப்போது இவர் மௌத்தாகி கிடக்கிறத பார்த்து அந்த பெண்மணி, விரும்பக்கூடிய அந்த பெண்மணி என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 2-3 பெருமூச்சு விட்டு அவங்களும் மௌத்தாயிடுறாங்க. அந்த இடத்துல ஸ்பாட்டில் அவங்களும் பார்த்ததுலேயே மௌத்தாயிட்டாங்க. இதெல்லாம் வந்து நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு இந்த சஹாபாக்கள் வந்து நபி அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, யா ரசூலுல்லாஹ் அந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு. ரசூலுல்லாஹ் கேட்டாங்க,
உங்களில் இரக்கமான ஒரு மனிதர் கூட இல்லையான்னு கேட்டாங்க. உங்களில் இரக்கம் காட்டக்கூடிய ஒரு மனிதர் கூடவா இல்லை? அந்த அந்த மனித அபிமானத்துக்கு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னுரிமை கொடுக்குறாங்க. அவங்க வந்து காஃபிராக இருந்துட்டு போகட்டுமே, அவங்களுடைய அந்த நேசத்தின் காரணமாக நீங்கள் என்ன செஞ்சுருக்கலாம், அவங்க 2 பேரையும் விட்டுருக்கலாமே நாங்கள் ரசூலுல்லாஹி. அப்போ இந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லீம் இல்லை காஃபிருங்கிறதுனால எல்லாரையும் கொல்லணுங்கிற மார்க்கம் என்ன இல்லை இஸ்லாம். இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, மனித உயிர்கள், மிருக உயிர்கள், எல்லா உயிர்களும், ஈவன் அதாவது உயிர் இல்லாத விஷயங்களில் கூட இஸ்லாம் என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் நீதியாக நடந்து கொள்வதற்காக எங்களுக்கு வலியுறுத்துது. இதை நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு மட்டுமல்ல, இஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத முஸ்லீம்கள் நாமளும் தெரிஞ்சு கொள்ளணும் என்ற அடிப்படையில் தான். இன்ஷா அல்லாஹ் இதை புரிந்த மக்களாக அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கியல்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.